திடீர்னு என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லி இங்கே வந்தேன். சார்ஜ் போட்டு வந்தேன் வண்டி. சார்ஜ் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு கேட்குதுங்களா சவுண்டு? ரேடியேட்டர்லேருந்து சரியான சவுண்டு. இந்த ரேடியேட்டர் பக்கத்தில் தான் வந்து உங்களுக்கு கூலிங் ஃபேன் இருக்கும். ஸோ ரேடியேட்டர் தான் வந்து பேட்டரியை கூல் பண்ணும். ஸோ நான் வந்து 30%லேருந்து நான் சார்ஜ் போட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் சார்ஜ் வந்து 90% ஆயிடுச்சு. நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் பாருங்க, பேட்டரியை வந்து கூல் பண்றதுக்காக இவ்வளோ ஃபேன் இங்க நல்லா சுத்திட்டு இருக்கு. இது உங்களுக்கு காட்டலான்னு இருந்தேன். ஏன்னா ரெகுலரா இந்த மாதிரி ஃபேன் சுத்தாது. பட் பேட்டரியை கூல் பண்ணணும் அப்படின்னா ஹெவியா ஃபேன் அண்ட் கூலண்ட் வந்து ஒர்க் ஆகுது. அது நம்ம வந்து கேட்கவே முடியுது. இங்கதான் இருக்குங்க ரேடியேட்டர், தெரியுதுங்களா? இந்த இடத்துல இருந்து காத்தடியுதுங்க. ஃபேன் காத்து நல்லாவே காத்தடியுதுங்க இங்க. இப்போ நீங்க கேட்குற சவுண்டு தான் வந்து நம்ம ஆக்டிவ் கூலிங் அப்படின்னும். நார்மலா எந்த வண்டியிலயும் ஆக்டிவ் கூலிங் அப்படின்றது இருக்காது. ஃபேன் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. இதுல லிக்யூட் கூலண்ட் இருக்கிறதுனால எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு பாருங்க. நமக்கு வந்து சப்போஸ் சார்ஜ் பண்ணும்போது ஹீட் ஆனா கூட பேட்டரியை கூல் பண்றதுக்கு ரேடியேட்டர் ஃபேனும் லிக்யூட் கூலண்ட்டும் வந்து இப்போ ஆக்டிவ்ல இருக்கு. நான் சார்ஜிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இது ஆன்லேயே இருந்தால் தான் இது வந்து இந்த கூலிங் ஃபேன் வந்து இப்போ ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு விடுவோம், சரிங்களா? இப்போ நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஆக்டிவ் கூலிங்கில் இருக்கும். ஸோ நார்மலாக எந்த வண்டியிலையும் நீங்கள் வந்து ஆக்டிவ் கூலிங்லாம் பார்க்க முடியாது. காரில் மட்டும் தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பைக்கில் இருக்கு. ஸோ உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணி இப்போ தாங்க ஸ்டாப் ஆச்சு. இப்போ உங்களுக்கு சவுண்டு கேட்காது. நான் சார்ஜிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, பட் மெயின் வந்து பவர் ஆன்லேயே இருந்தால் தான் இந்த கூலிங் ஃபேன் வந்து இப்போ சுத்தம். இப்போ வந்து கூலிங் ஃபேன்லாம் இப்போ சுற்றுறது ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ மேட்ரு பைக் வச்சிருக்கீங்க, உங்கள் ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னா மெயினை வந்து கட் பண்ணிடாதீங்க. மெயினை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங் ஃபேன் சுத்தாது. ஸோ அந்த ஃபேன் நிற்கிற வரைக்கும் நம்ம வந்து மெயினை கட் பண்ணக்கூடாது. இப்போ நான் மெயினை கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து மெயினை வந்து கட் பண்ணிடுறோம்.